Hello students, important 2 mark 3 mark problem எதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல இப்போ நம்ம லெசன் நம்பர் 3ல ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ல இருக்கும் which is செகண்ட் ப்ராப்ளம். கரெக்டா? இந்த செகண்ட் ப்ராப்ளம் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நமக்கு இப்போ புரிய வைக்க ட்ரை பண்ணும் பாருங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டருடைய லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? which is nothing but m by l. கரெக்டா? m by l உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.2 கிராம் மீட்டர் இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு எதுக்கு மாற்றிடணும்? எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றணும். எஸ்ஐ யூனிட் என்னது? கிலோகிராம் தான் மாஸுக்கு. அப்போ இது எப்படி மாற்றணும்னா இப்போது which is equal to 0.2 into 10 to the power of -3 கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ். ஓகேவா? இது முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்போம், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ ஈச் வேர்ட் பை வேர்டாக நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அது புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மெத்தட் தான் இப்போ இங்கேயும் பார்த்துருக்கோம். அப்போ இந்த கண்டக்டரை என்ன பண்ணுறாங்கன்னா தொங்க விடுறாங்க. சஸ்பெண்டட் பை 2 ஃப்ளெக்சிபிள் ஒயர்ஸ் ஆஸ் ஷோன் இந்த இதை பாருங்கள், இதுதான் கண்டக்டரு. இந்த கண்டக்டரை என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஃப்ளெக்சிபிள் ஒயரை வச்சு என்ன பண்ணுறாங்க? தொங்க விடுறாங்க. அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் இதுதான் கண்டிஷனே. சப்போஸ் த டென்ஷன் இந்த சப்போர்ட்டிங் ஒயர் இஸ் 0. சப்போர்ட்டிங் ஒயரில் டென்ஷனே இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் எப்போவா? when it is kept inside the magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 டெஸ்லா. அப்போ ஊஸ் டைரக்ஷன் இஸ் இன்டு த பேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராஸ் போட்டிருக்காங்கல்ல, கிராஸ் போட்டிருக்காங்கன்னா என்னது? இந்த இந்த பேஜுக்குள்ளே போகுதுன்னு கணக்கு. அப்போ நம்மகிட்ட என்ன சார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட் த கரண்ட். கரண்ட்டோடைய வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கரண்ட்டோடைய வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பார்ப்போம், ஈஸியாக சால்வ் பண்ணிடட்டும் பசங்க அப்படின்னு என்ன பண்ணுற சொல்கிறாங்க? அப்ராக்சிமேட்டாக அசியூம் பண்ணிக்க சொல்கிறாங்க. 10, ஏன்னா நம்மளுக்கு 9.8 தானே வரும். இந்த வாட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க? 10னே எடுத்துக்க, அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்க, அசியூம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், முதல்ல இந்த இந்த கண்டக்டருக்கு மேலே என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அது நமக்கு தெரியும். என்னது? ஒன்று வந்து கீழே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். கரெக்டாக? கீழே என்ன ஃபோர்ஸு? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு. மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு? தட் இஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? பர்பண்டிகுலர் டு த அப்வர்ட் டைரக்ஷன் தானே வரும் மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸு. அப்போ மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது என்னது? தட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்றதுனால தான் இந்த ஒயர் என்ன ஆகுது நம்மளுக்கு? இந்த சப்போர்ட்டிங் ஒயர் வந்து எந்த விதமான டென்ஷனுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப்பி. கரெக்டாக? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ். அதனால தான் அந்த இடத்துல என்ன கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு? என்னன்னு கொடுத்துருக்காங்க? சப்போஸ் த டென்ஷன் இந்த ஒயர் இஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் இந்த வேர்டை வச்சு தான் நம்ம இந்த கண்டிஷனையே நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். சரியா? அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்னது? m into g. கரெக்டாக? ஈக்குவல் டு மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்னது? பி ஐ. கரெக்டாக? எல். இதில் நம்மளுக்கு யார் மட்டும்தான் வேணும்? ஐ மட்டும்தான் வேணும். கரெக்டாக? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் ஐ மட்டும்தான் நமக்கு வேணும்னா இது நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்க? இது நம்மளுக்கு என்ன ஆகுது? எஸ். கரெக்டாக? இது நம்மளுக்கு எப்படி வரும்னா, கவனிங்க, இது எப்படி நம்மளுக்கு மாறும்னா எம்ஜி பை, கரெக்டாக, பை என்ன வரும் நம்மளுக்கு? பி இன்ட்டு எல்லுன்னு வருமா? இன்ட்டு எல். இப்போது இந்த எம் பை எல்லை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? கொஷனில் என்னன்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு? லீனியர் மாஸ் டென்சிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? அப்போ இந்த m by Lக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா i is equal to
கரெக்டாக I இஸ் ஈக்குவல் டு இந்த ML நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலான்னு பாருங்கள். என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம? எஸ் தோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 0.2 இன்ட்டு 10⁻³ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக எடுத்துக்கிட்டாச்சா? அப்போ டிவைட் பையில் வேறு யார் வருவா இப்போ நம்மளுக்கு? டிவைடட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. டிவைடட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ I இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகுது பாருங்கள், இது 0.2வையும் இந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். 2 இன்ட்டு என்னது? பவர் -3ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 1 பண்ணால் சேம் ஆன்சர் தானே கிடைக்கும். ரைட். அப்போ 10⁻³ என்னன்னு -3 என்னன்னு கிடைக்கும்? கரண்ட்டோட யூனிட்டு ஆம்பையர். நமக்கு நல்லா தெரியும். என்னன்னு தெரியும்? கரண்ட்டோடைய தட் இஸ் I இஸ் ஈக்குவல் டு இதை இன்னும் நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா 2 10⁻³ என்னன்னு சொல்லுவோம்? நம்ம மில்லின்னு சொல்லுவோம். கரெக்டாக? மில்லி ஆம்பியர். ஸோ முடிச்சாச்சா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. அதாவது இந்த கண்டக்டரில் நம்மளுக்கு 2 மில்லி ஆம்பியர் அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த சப்போர்ட்டிங் ஒயர்ஸில் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.